வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நாம ஒரு மாமன்னரோட பிறந்தநாள் கல்வெட்டுகள பார்க்க போறோம். தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டிய மாமன்னர் ராஜராஜ சோழருக்கும், அரசி திருபுவனமாதேவிக்கும் இதே நாளான ஆடி திருவாதிரை அன்று தான் பிறந்தவர் தான் பூர்வ தேசமும் கங்கையும் கடாரம் கொண்ட ஐயன், பண்டித சோழன், சிங்களாந்தகன், மகிபால குலகாலன் இப்படி பல பேரால் அழைக்கப்படக்கூடிய மதுராந்தகன் இயற்பெயர் கொண்ட மாமன்னர் ராஜேந்திர சோழருடைய 1043வது பிறந்த நாள் தான் இன்னைக்கு நம்ம பொதுவா வருஷம் அதாவது கொரோனேஷன் பீரியட தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இவர் 971ல பிறந்ததா கணக்கிடப்பட்டிருக்கு. அதனால தான் 1043ன்னு இங்க பதிவிடுறேன். இவருடைய ஆட்சி காலம் கிபி 1012லேருந்து 1044. கடாரங்கொண்டான்னு இவருக்கு பல பேர் இருந்தாலும், பூர்வ தேசமும் கங்கையும் கடாரங்கொண்ட ஐயன் தான் இவர் அழைக்கப்படுகிறார். அதேமாரி ராஜேந்திரன் இளவரசராக இருக்கும்போதே சோழர் படைகளுக்கு தலைமை வகித்து மேற்கு பகுதியில போர்கள நடத்தியவர் அப்படின்னு ஒரு பெருமை இருக்கு. இவர் தொடர்ந்து வேங்கி, கங்கை இந்த மண்டலங்களுக்குலாம் மகாதண்ட நாயகனா இருந்த காரணத்தினால தான் இவர பஞ்சவன் மாராயன் இல்லன்னா மும்முடி சோழனின் களிறு, களிறுனா யானை. அந்த அளவுக்கு மாமன்னர் ராஜராஜ சோழனுக்கு ஒரு பெரும் யானை போன்று திகழ்ந்தவர்ங்கிறதுனால இந்த பெயர். கொங்கணம் அதாவது கோவா, துளுவம் முதலான நாடுகளை கைப்பற்றி தெலுங்கரையும் ராஷ்டிரகூடர்களையும் ஓடவிட்டவர்ங்கிறதுனால இந்த பெயர் உண்டு. அதற்கடுத்து இணையரசராக 1012லே இவர் பொறுப்பேற்றார். அந்த இணையரசர்லேருந்து தான் நம்ம கணக்கிடணும். அதேமாரி ராஜராஜர் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற வேங்கி மற்றும் கலிங்க போர்களில் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழரோட படைகளுக்கு பொறுப்பேற்று வெற்றி பெற்றார். இவ்வாறு பல்வேறு சிறப்புகள் கொண்ட மாமன்னர் ராஜேந்திர சோழனை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. கல்வெட்டு ரீதியாக அவரை பற்றி நிறைய விஷயங்களுக்கு நிறைய கூராய்ந்த சம்பவங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் சொன்னால் இந்த ஒரு வீடியோ பத்தாது. இன்றைக்கி இந்த தகவல் சொல்கிறேன். நாளைக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து மாமன்னர் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழரை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் கொண்ட கல்வெட்டுகள் சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி நம்ம அவருடைய பிறந்தநாள் கல்வெட்டுகளை பார்ப்போம். மொத்தம் ஒரு 3 கல்வெட்டுகள் தான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தேன். அதில் ஒரு கல்வெட்டு தகவல் மட்டும் தான் எனக்கு கிடச்சிது. கல்வெட்டாக கிடைக்கல. அதனால் தகவல் மட்டும் சொல்கிறேன். இன்னொரு பதிவில் அந்த கோவிலுடைய கல்வெட்டு எனக்கு கிடச்சிது, முழுமையாக கிடச்சிதுன்னா ஒரு தொகுப்பாக கொடுத்து இன்னும் அது விரிவாக சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம முதல் கல்வெட்டை பார்ப்போம். திருவாரூர் தியாகராஜர் கோவிலோட கருவறை மேற்கு குமுதத்தில் தான் மாமன்னர் ராஜேந்திர சோழரோட 31 ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இருக்குது. இதுதான் ஆடி திருவாதிரை அப்படின்னு அவரோட பிறந்தநாள் கல்வெட்டை சொல்கிற சான்று. கல்வெட்டு ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமுகப்படி உடையார் ராஜேந்திர தேவர் அளித்த சக்திரிய சிகாமணி வளநாட்டு திருவாரூர் கூற்றத்து திருவாரூர் உடையார் ஸ்ரீ மூலஸ்தானம் உடையாருக்கு ஸ்ரீ காரியம் செய்வானுக்கும் பதிபாத மூல பட்டுடை பஞ்சா சாற்றிய தேவர் கண்மிகளுக்கும். இதில் காரியம் செய்வார் அப்படிங்கிறது ஒரு பதவி. பதிபால மூல பட்டுடை பஞ்சாசாற்றிய தேவர் கண்மிகள்ங்கிறது இன்னொரு பதவி. அதற்கடுத்து உடையார் புதியது அமுது செய்ய திருமுலையட்டமும் புத்தரிசி அமுதுக்கு நெல்லுக்கு பேயவும் மாலவம்க்கு திருமுலையட்டவும் திருச்சுன்னம் அது இடிக்கவுங்கிற வார்த்தை பயிருக்கு காப்பு கட்டவும் மார்கழி திருவாதிரைக்கு திருமுலையட்டவும் திருச்சுன்னம் இப்படி இது எல்லாமே சொல்லப்படுது. இதில் ஆடி திருவாதிரையும் சொல்லப்படுது, மார்கழி திருவாதிரையும் சொல்லப்படுது. அதையும் கவனிக்கணும். அடுத்து திருப்பூரத்திற்கு திருமுலை அட்டவும் திருப்படி அமுது நெல்லில் பேயவும் ஆவணி அவிட்டத்திற்கு திருமுலை அட்டவும் ஆண்டு உச்சிக்கு திருமுலை அட்டவும் ஐயர். இந்த ஐயர் அப்படிங்கிறத ராஜராஜ சோழர் பிறந்த அருளின ஐப்பிகை சதய திருவிழா வரைவுக்கு திருமுலை எட்டவும் தீர்த்தத்துக்கு திருச்சுண்ணை இடிக்கவும். ரொம்ப விவரமாக தன்னுடைய அப்பாவோட பிறந்தநாளையும் சொல்கிறாரு, இவருடைய பிறந்தநாளையும் சொல்கிறாரு. எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுனால நாம் பிறந்த ஆடி திருவாதிரை, நாம்னா ராஜேந்திர சோழர், ஆடி திருவாதிரை திருநாளில் திருவிழா வரைவு குறுமுலை அளவும் தீர்த்தத்துக்கு திருச்சுன்னம் இடிக்கவும் திருவரநெறி உடையாருக்கு உரிமை செய்யவும் முன்பு பெற்றுடைய வார்த்தை அழிஞ்சிருக்கு கடவார்களெல்லாம் செய்யும் இடத்தை. இதில் திருவரநெறி உடையாருங்கிறது திருவாரூர் கோவிலே உள்ள அசலேஸ்வர கோவில் இறைவர் தான் சொல்கிறாங்க. இவர்களில் முடிதீரச் செய்யவும் இத்தேவ திருவிழாவில் தலியிலார் அரங்கேறும் இடத்து முள்ளாங்கேறவும் திருவிழாவிலும் திருவேட்டையிலும் தலியிலார் அரங்கம் ஏறும் இடத்து வென்று திருமந்திர ஓலை சிங்கானை மும்முடிச்சோழன் எழுத்தினாலும் யாண்டு 31 நாள் 240 நாள் கல்வெட்டு வித்து. இதோட கல்வெட்டு முடிந்தது. அப்போ கடைசியாக தான் அவரோட ஆட்சியாண்டு தெரியுது. 31வது ஆட்சியாண்டு 244வது நாளில் இந்த கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கு. சரி, கல்வெட்டு விளக்கத்துக்கு வரும். மங்களம் உண்டாகட்டும். மாமன்னர் ராஜேந்திர சோழன் சாசனப்படி, அதாவது திருமுகப்படின்னு சொல்லுவாங்க, சக்திரிய சிகாமணி இது இந்த நாகை திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்டத்தில் சொல்லுவாங்க. திருவாரூர் கூட்டத்தில் உள்ள திருவாரூர் உடையார் மூலஸ்தானம் உடையார், இவரை தியாகராஜன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீகாரியம் செய்வார், அதாவது கோவில் விழாக்களை சரிபார்க்கிற ஒரு அதிகாரி. அதே மாதிரி பதிபாத மூல பட்டுடை பஞ்சாசாற்று தேவர்கண்மிகள், இவர்களுக்கு பல பெயர்கள் உண்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் உண்டு இந்த தேவகண்மிகள். இதில் ஒரு சில பேர் சண்டிகேஸ்வரர் மூலக்கடவுளாகவும் அவரை தன்னுடைய தலைவராகவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுனால ஆதி சண்டேஸ்வர தேவகண்மிகள்னு நீங்கள் நிறைய கல்வெட்டுகளை பார்க்கலாம். இப்போ இவங்க பதிபாத மூலப்பட்டுடை, இப்படி தேவர்கண்மியிலே பல வகைகள் இருக்காங்க.
சரி, இது என்னன்னு பார்ப்போம். பதிவாத மூலப்பட்டுடை பஞ்சாசாற்றை தேவர் கண்மிகள்ங்கிறவங்க கோவிலில் பணியாற்ற ஒரு வீர சேவர்கள், இல்லைன்னா ஆதி சேவர்கள்னு கூட இவங்கள சொல்லலாம். இவங்க வேலை என்னன்னா, கோயில் நிர்வாகத்தினை முழுதும் நடத்துபவர்களாகவும், நிபந்தங்கள் குடுக்கக்கூடிய தானங்கள்ல முறைப்படி என்னவோ அந்த பொலிசை, வட்டி இத எல்லாமே சரிவர செய்றதும், கோயில்ல சில முதன்மை அதிகாரியாவும் இவங்க இருந்திருக்காங்க. சில நேரத்தில இவங்க சண்டிகேஸ்வரர் இருக்கார்ல, அவர முதல்வராக கொண்ட தெய்வ பணியாளராக தங்களை குறித்துக் கொள்ளும் வகையில், இவங்க தங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, ஆதி சண்டேஸ்வர தேவகன்மிகள், இல்லன்னா சண்டேஸ்வரர் உள்ளிட்ட தேவகன்மிகள், இப்படி நம்ம கல்வெட்டுகளே பார்க்கலாம். இதை வைத்து பார்க்கும் பொழுது, எல்லாருமே அந்த காலகட்டத்தில சிவன் கோவிலுக்கு அந்த சொத்துக்கு முதல் அதிகாரம், அந்த அந்த ஒரு அதிகாரி மாரி செயல்படுறது யார் அப்படின்னா, சண்டிகேஸ்வரர். அவர் வந்து சிலையா, கடவுளா மாறுன காரணத்தினால, அவரை மூலமாக கொண்டு அவருக்கு கீழ் பணிபுரிய அதிகாரிகள தேவகன்மிகள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அடுத்து, கோவில் இறைவனுக்கு புதிய அரிசி படையல், அதாவது புத்தரிசி படைக்கவும், திருமுலப்பாரி செய்வதற்கும், அதுதான் உடையார் புதியது அமுது செய்ய திருமுலையட்டமும், புத்தரிசி அமுதுக்கு நெல்லுக்கு பேயவும், மாலவுக்கு திருமுலையட்டமும். அது முளைப்பாரின்னா உங்களுக்கு தெரியும். விவசாயிகள் பருவம் பார்த்து விவசாயம் செஞ்சு, அறுவடையும் செய்யும் நேரத்தில, முதலில் அடுத்த போகத்திற்கான தரமான விதைகளை தன்னுடைய நிலத்திலே தேர்வு செய்ய, காலம் காலமாக கடைப்பிடித்த தொழில்நுட்பம் தான் முளைப்பாரி. அது வந்து நாளடைவுல வழக்கொழியக்கூடாதுங்கிற காரணத்தினால, அது விழாக்கள்ல பயன்படுத்துவாங்க இந்த மெத்தட. ஆனா, இந்த கோவில்ல இந்த முளைப்பாரி ஃபங்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 நாட்கள், அதாவது 5 திருவிழாக்கள்ல வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. என்னென்னன்னு பார்ப்போம். அதேமாரி சுவர்களுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறதும் இங்க வேலை. அதுதான் திருச்சுண்ணம்னு சொல்றாங்க. கிடைச்ச அந்த பயிருக்கு வந்து காப்பு கட்டுறதும், முதல் விழா வந்து மார்கழி திருவாதிரை. அது ஈசனோட ஆதிரை நாள். அன்னைக்கும் முளைப்பாரி நடத்தணும். சுவர்களுக்கு சுண்ணாம்பு அடிக்கணும். அததான் திருச்சுண்ணம் அடிக்கவும்னு சொல்றாங்க. மார்கழி திருவாதிரை வருது, அதுக்கப்புறம் ஆடி திருவாதிரை வருது, அப்புறம் ஐப்பசி சதயம் வருது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, திருப்புரம், ஆடிப்புரம் வருது பார்த்தீங்களா? அதில திருமுலப்பாரி நடத்தவும், திருப்பணிகளுக்கு அமுது நெல்லில் நிவந்தம் செய்யவும், அதான் நிவந்தம்னா தானம் செய்யவும், அடுத்து ஆவணி அவிட்டம், அதுக்கும் திருமுலை, அந்த திருமுலப்பாரி இதெல்லாம் நடத்தணும். ஆண்டு கடைசியில், அதாவது இந்த பங்குனி மாசத்துலயும் ஒரு திருமுலப்பாரி நடத்துறதும், ஐயர், மாமன்னர் ராஜராஜ சோழன் தந்தைய தான் ஐயர்ன்னு குறிப்பிடுறார். பிறந்தருளின ஐப்பிகை சதயம், அதுதான் ஐப்பசி சதயம் நம்ம சொல்றோம். அந்த திருவிழாவுக்கும் முளைப்பாரி விழா நடத்தணும். அதேமாரி சுவர்களுக்கு சுண்ணாம்பு அடிக்கவும். அப்ப இங்க ஆடிப்பூரம், ஆவணி அவிட்டம், ராஜராஜ சோழரோட ஐப்பிகை சதயம், இப்ப கடைசியா பார்த்த மார்கழி திருவாதிரை, வரப்போற ஆடி திருவாதிரை. அதாவது நாம் பிறந்தருளினன்னு அவர் சொல்றாரு பார்த்தீங்களா? அதையும். அப்போ மொத்தம் 5 விழாக்கள்ல திருவாரூர் கோவில்ல அந்த காலத்துல முளைப்பாரி ஃபங்ஷன் நடந்திருக்கு. இத இந்த கல்வெட்டு சொல்லுது. இன்னும் அந்த கோவில்ல நெறைய கல்வெட்டுகள் தகவல் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். நாம் பிறந்த, அதுதான் மாமன்னர் ராஜராஜ சோழன் தன்னை நாம்னு சொல்றார். ஆடி திருவாதிரை திருநாளில் திருவிழா அன்று குறுமுலை, இந்த சிறுதானியங்கள் எல்லாம் பயிரிடுற விழாவும், குளம், இந்த குளம்ங்கிறது இவர் வந்து இந்த அந்த குளத்தை சொல்றாரு. பெரிய குளம் இருக்கு பார்த்தீங்களா? அதை தான் சொல்றாரா? இல்ல சின்ன குளத்தை எதை சொல்றாருன்னு தெரியல. ஆனா குளத்துக்கு திருச்சின்னம் அடிக்கவும், திருவாரூர் கோவில் உள்ள திருவரநெறி உடையாருக்கு, அதுதான் அசலேஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட செம்பியன் மாதேவியார் கட்டிய கோவில். நீங்க கோவில் உள்ள நுழையும்போது ஒரு தனி கோவிலா இருக்கும். அந்த கோவிலுக்குரிய இறைவனுக்கு என்னென்ன தானங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதையும் செய்து, கடைசியா என்ன சொல்றாருன்னா, இந்த அதிகாரிகள், இப்ப சொல்லப்பட்ட எல்லா அதிகாரிகளும் அனைவரும் இந்த விழாக்களில் கலந்துக்கணும். தளியிலார், அதாவது ஆடல் பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள திருவிழா காலத்திலும், பரிவேட்டை, இந்த பரிவேட்டைன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த விழாக்களிலும் அரங்கம் அமைத்து நடனம் அரங்கேற்றுவோம். இது கண்டிப்பா வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த தேவாசிரியர் திருமண்டபத்தில தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். அதேமாரி அரசனின் ஓலை ஏற்று ஓலை எழுதியவர், திருமந்திர ஓலை, சிங்கானை மும்முடிச் சோழன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். கடைசியில தான் இது எந்த வருஷத்துக்குரிய ஆட்சி ஆண்டு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கார். அதேமாரி இவருக்கு பின்னால் வந்த 3ஆம் குலத்தவங்களுக்கும் இந்த பழக்கம் உண்டு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, திருமுகப்படி அப்படின்னு போட்டுட்டு, கோணரின்மை கொண்டான் அப்படின்னு போடுவாரு. கடைசியா தான் இதேமாரி வெட்டு வித்தது அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி வருஷத்தையும் அந்த நாளையும் குறிப்பிடுவார். இதுதான் மூலச்சான்று கல்வெட்டு. இப்ப 2வது கல்வெட்டுக்கு வருவோம். இந்த 2வது கல்வெட்டு எங்க இருக்குன்னா, திருவொற்றியூர் கோவிலோட தெற்கு சுவர், ஆதிபுரீஸ்வரர் கோயிலுக்கு பார்த்தீங்களா? அந்த கோவிலோட தெற்கு சுவர்ல தான் கல்வெட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, இதே ஆடி திருவாதிரை கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காளகத்தி கோவில்லயும் ஒரு கல்வெட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆனா தரவு எனக்கு கிடைக்காதனால அத சொல்ல முடியல. மாமன்னரோட மெய்க்கீர்த்தி வந்து நான் இதுக்கு முன்னாடி 2 வீடியோவா போட்டிருப்பேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அப்ப டைரக்ட்டா கல்வெட்டுக்கு வரும். உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர்க்கு ஆண்டு 31வது ஜெயங்கொண்ட மண்டலத்து புலர்கோட்டத்து புலல் நாட்டு திருவொற்றியூருடைய மகாதேவர்க்கு உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர் திருநாள் மார்கழி திருவாதிரை நான்று நெய் ஆடி அருள வேண்டும் மிசத்துக்கு, அது மாசத்துக்குன்னு எடுத்துக்கணும்.
திருவொற்றியூர் திருமயானமுடைய சதுரான பண்டிதன் தேவர் பண்டாரத்து வைத்த காசு 150. இக்காசு 150ம் கொண்டருள ஸ்ரீ அப்புறம் வார்த்தைகள் இல்லை தேவதானம். அந்த ஸ்ரீங்கிறதுக்கு அடுத்து திருவொற்றியூரோட மகாதேவன் தான் வரணும், ஏன்னா அதுதான் குறிக்குது. சரி, அதற்கு அடுத்து விளாநாட்டு குடி, அந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் விளாநாட்டு அந்த பகுதியை சொல்லுவாங்க. குடி திருபுவன சுந்தரச்சேரி மன்றாடிகளுக்கு சமைந்த மன்றாடியும் சூற்றி எட்டிக்காடி வார்த்தை இல்லை கலியன் பட்டனும் மன்றாடி நிலன் கொல்லனும் கோயில் பட்டனும் பராந்தகன் சாலனும் சூற்றி கொங்கனும் மாவழி சூற்றியும் சிறுநம்பி குப்பன் கணபதியும் சூற்றி குறும்பனும் உள்ளிட்ட மன்றாடிகளும் மிக்காசு 150 கொண்ட பரிசாவது. 2 விஷயந்தாங்க இந்த கல்வெட்டில் திருவாதிரை குறித்து வருது. இன்னொன்று என்ன தானம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த கோவில் நிறைய சிறப்புகள் கொண்டது. வட்டப்பாறை அம்மன் கோவில், கௌலீஸ்வரர் கோவில், இது எல்லாமே உள்ளே இருக்குது. சரி, அடுத்து 1.5 காசு கொள்ளும் பசு ஒன்றாக காசு 150 மிட்டு 100 பசு சாவா மூவா பசுவாக கொண்டு சந்திராதித்தவரையும் ஆட்டாண்டு தோறும் பசு ஒன்றினுக்கு அருமொழி தேவன் ஆளியால் முன்னா நெய்யாக பசு 100னுக்கு 304 நெய் மார்கழி திருவாதிரை நான்று பசுவின் நெய்யே கொண்டு வந்து தேவர் பண்டாரத்தை அளப்போமானும் திரிபுவன சுந்தரச்சேரி மன்றாடிகளுக்கு சமைந்த மன்றாடிகள் மேற்படியாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதில் இந்த சாவா மூவா பேராடு அப்படிங்கிற ஒரு திட்டம் ஏற்கனவே நம்ம நிறைய கல்வெட்டில் பார்க்கும். இதற்கு வித்திட்டது பராந்தக சோழர், ஆனால் அதை அடிப்படையில் கொண்டு வந்தது ராஜராஜ சோழர். கல்வெட்டோட விளக்கம்: உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவரோட 31வது ஆட்சி ஆண்டு. அந்த கல்வெட்டும் 31, இதுவும் 31, 1043. ஜெயங்கொண்ட சோழ மண்டலம், இந்த தொண்டை மண்டலம் எல்லாம் அப்போ சோழ ஆளுகைக்கு உட்பட்டு வரும்போது, திருவள்ளூர் இதெல்லாம் வரும்போது ஜெயங்கொண்ட சோழ மண்டலம்ங்கிற பிரிவில் வருது. புலர்கோட்டம், புழல் தான். புழல் பகுதியை சேர்ந்த திருவொற்றியூருடைய மகாதேவர், இப்போ ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் உடையார் ராஜேந்திர சோழ தேவரோட திருநாள் மார்கழி திருவாதிரை. இது பிறந்த நாள் அல்ல, மாதம் வரக்கூடிய திருவாதிரையில், மார்கழி திருவாதிரையில் இந்த தானம் கொடுக்கப்படுது. அன்று நெய் வழங்க மாதம், அதுதான் மிசத்துக்குன்னு சொல்கிறாங்க. திருவொற்றியூர் கோவிலில் என்ன செய்கிறாங்கன்னா, இயங்கிய மடமான திருமயான மடமுடைய சதுரான பண்டித தேவர், இவரை பற்றி சொன்ன இவரோட கதை பெருசு. பராந்தக சோழரோட மூத்த மகனான ராஜாதித்த சோழரோட நண்பர் தான் இவர். கேரள சிற்றரசன் வெள்ளங்குமரன்கிறது இவரோட பெயர். தக்கோல போரில் தோற்ற பிறகு, மன்னர் இறந்து போன பிறகு துறவரம் பூண்டு காலாமுகத்தோட குருவாக இருந்து படத்தில் பார்க்குற இந்த கௌலீஸ்வரரை இந்த திருவொற்றியூரில் அந்த கட்டினதும் இவர் தான், அங்கே மடம் ஆரம்பித்ததும் இவர் தான். அவர் பேரில் இருக்கக்கூடிய பண்டாரத்தில் 150 காசுகளை கை கொண்டு, அதுதான் 150 காசுகளை கொடுக்குறாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இவர் பேரில் இன்றைக்கு வரைக்கும் அந்த மடம் இருக்குங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. இக்கோவிலுக்குரிய தேவதானமான, இந்த கோவிலுக்கு ஏற்கனவே ஒரு தேவதான நிலம் இருந்திருக்கு. அதுதான் விளாநாட்டுக்குரிய திரிபுவன சுந்தரச்சேரி. அது ஏதோ ஒரு பகுதி மக்கள் வாழக்கூடிய இடம். அங்கே மன்றாடிகள் வாழ்ந்திருக்காங்க, இடையர் குல மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அதில் சூற்றி ஏட்டிக்காடி, கலியன் பட்டன், மன்றாடி நிலன் கொல்லன், கோயில் பட்டன், பராந்தகன் சாலன், சூற்றி கொங்கணன், அப்புறம் மாவழி சூற்றி சிறுநம்பி, குப்பன் கணபதி, சூற்றி குறும்பன், இப்படி எல்லார்கிட்டையும் இப்போ கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த பண்டாரத்தில். அந்த பண்டாரத்தினர் என்ன பண்ணுறாங்க, 150 காசுகளை கொடுக்குறாங்க. அதாவது ராஜேந்திரர் கொடுக்குறாரு, அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட காசை பண்டாரம் பெற்றுக்கொண்டு அந்த பண்டாரத்தினார் என்ன பண்ணுறாங்க, அதை இந்த இடையர்கள்ட்ட கொடுக்குறாங்க, அதாவது இந்த மன்றாடிகள்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு பசு ஒன்றினுக்கு 1.5 காசு என்ற அடிப்படையில் பசுக்கு 150 காசுகளாகி சாவா மூவா பேராடு அந்த திட்டத்தின் கீழ் அடிப்படையாக கொண்டு, சாவா மூவா பேராடுனா வயசு முதிர்ந்த ஆடாமல் இருக்கக்கூடாது, சாகர நிலைமையிலும் இருக்கக்கூடாது, 100 ஆடுகள் வரணும். அப்படி 150 காசுகளாகி சூரிய சந்திரன் இருக்கும் வரை ஆண்டுதோறும் பசு ஒன்றினுக்கு அருள்மொழி தேவன், இது யாருன்னு உங்களுக்கே தெரியும், ராஜராஜ சோழர் பெயர்லேயே ஒரு அளக்கிற நாளி இருந்திருக்கு. அந்த நாளி அடிப்படையில் பசு ஒன்றுக்கு 3 நாளி நெய் வரணுமா. ஒரு பசு மூலமாக கறக்கக்கூடிய பால்லேருந்து 3 நாளி நெய் வரணும். அப்போ 100 மாடுகளுக்கு கணக்கு போடுங்க, 300 நாளி நெய் என்ன பண்ணணுமா, மார்கழி திருவாதிரை நாள் அன்னைக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நாள் அன்னைக்கும் நெய் கொண்டு மடத்தில் உள்ள பண்டாரத்தில் இந்த மன்றாடிகள் கொடுக்கணும். இது 2வது கல்வெட்டு. 3வது கல்வெட்டு என்னென்னா, வள்ளிமலை, வேலூரில் உள்ள வள்ளிமலை அருகே உள்ள, இல்லைன்னா திருவல்லம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல்பாடி ஊர், 2 கோயில் இருக்குது. ஒன்று சோமநாதீஸ்வரர் கோவில், இன்னொன்று ராஜராஜ சோழர் தம் தாத்தா அரிஞ்சய சோழருக்கு கட்டிய பள்ளிப்படை கோவில். இதில் இந்த சோமநாதீஸ்வரர் கோவிலை தான் இந்த கல்வெட்டை நம்ம பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் இது சோழேந்திர சிம்ம ஈஸ்வரமுடையார் கோவில் அப்படின்னு குறிப்பிட்றாங்க.
இந்த கோவிலோட கல்வெட்டு நமக்கு கிடைக்கல. அத பத்தியான டெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கல. இன்னொன்னு நானும் தேடி பார்த்தேன் நெறைய இடங்கள்ல கிடைக்கல. அதனால ஆனுவல் ரிப்போர்ட்ல உள்ள சில செய்திகள மட்டும் தொகுத்து, அது ஆடி திருவாதிரை கல்வெட்டா இதில நான் குடுத்துருக்கேன். அத மட்டும் பாருங்க. பொதுவாவே திருவாதிரை திருநாள் அப்படிங்கிறது மார்கழி திங்களோட தான் ஆரம்பிக்கும். அப்ப இது தை நீராடல்னு கூட சொல்வாங்க. திருவாதிரை திருவிழாவ ஞானசம்பந்தரும் தன்னோட பதிகத்தில எல்லா ஆடிப்பூரம் இந்த மாரி பாடும்போது இந்த திருவாதிரை பற்றியும் அவர் பாடியிருக்கார். அதனால இந்த திருவிழா அரசு தோன்றியபோது அரசன் பிறந்த நாள் தொடர்புடையதாக ஆகிவிட்டது. அதாவது அதுவரைக்கும் திருவாதிரைங்கிறது மார்கழி திருவாதிரை தான் கொண்டாடப்பட்டிருக்கு. ராஜேந்திர சோழர் ஆடி திருவாதிரையில் பிறந்த காரணத்தினால, அவர் பெரிய மன்னர் அப்படிங்கிற காரணத்தினால, இந்த ஆடி திருவாதிரையும் என்ன ஆயிடுச்சு, ஒரு சிறப்பு பெற்ற ஒரு விழாவா மாறி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அடுத்து 1ஆம் ராஜேந்திர சோழர் பிறந்த நட்சத்திரம் ஆதிரை. அந்த ஆதிரை சம்பந்தப்பட்ட கல்வெட்ட தான் இங்க நம்ம பார்க்குறோம். அதில என்ன அந்த கல்வெட்ட ஒரே ஒரு வரி நமக்கு என்ன கிடைச்சுன்னா, உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர் ஆட்டைனா பிறந்த திருவாதிரை திருநக்ஷத்திரியை 7+3ன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லங்க. 1012ல ஒரு பதவி ஏற்கிறார் இணையரசனாக. 1014ல தான் பேரரசரா பதவி ஏற்கிறார். அப்ப 3 வருஷம். 7 வருஷம் எக்ஸ்ட்ரா. அப்ப யோசிச்சு பாருங்க. எப்ப 1021ஆம் ஆண்டு கல்வெட்டு இது. அப்படிதான் நம்ம இது புரிஞ்சுக்கணும். அதுலேருந்து 1ஆம் ராஜேந்திரன் பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை அப்படின்னு புலப்படுது. அப்ப இதுக்கு முன்னாடியே அவர் கல்வெட்டுல நெறைய சொல்லிட்டார். சரி, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 10 கலசங்கள் விழா தொடக்கத்தில் இவரோட பிறந்தநாள் விழால சடங்கு செய்யப்பட்டிருக்கு. திரவியம்னா இந்த இதெல்லாம் சென்ட் மாரி இருக்குல்ல, அத பத்தியும் இதில சொல்லியிருக்காங்க. ஓம கும்பத்தில பருப்பு இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் செய்திகளா தான் நமக்கு தெரியுது. கல்வெட்டு இதுன்னு நம்ம நேர்ல பார்த்தா தான் தெரியும். ஓம கும்பம் செய்யும்போது புண்ணியாகம், அதாவது நல்ல மந்திரங்கள், நல்ல சொற்கள் வாசிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அந்த பணிய செய்றதுக்கு 5 பிராமணர்கள வந்து நியமித்திருக்கிறார். அதாவது 10 கலசங்கள் வந்து விழா தொடக்கத்தில இப்படி வச்சுருவாங்களாம். மாமன்னர் ராஜேந்திர சோழருக்கு முன்னாடி. அப்புறம் திரவியம், அதாவது அந்த சென்ட் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதில குறிப்பு இருக்கு. அதற்கடுத்து முளை கட்டுவது. வழக்கமா விவசாயிகள் பருவம் பார்த்து விவசாயம் செய்யும்போது, அறுவடை செய்ற நேரத்தில அடுத்த போகத்திற்கு தரமான விதைகளை தன்னோட நிலத்திலே தேர்வு செய்ற காலங்காலமா கடைபிடிக்கிற தொழில்நுட்பம் முளைப்பறி. இப்ப அது கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். சரி, அதுக்கு அடுத்து பேரிதாடனம் அப்படின்னா என்னன்னா, விழாவிற்கு வருமாறு தேவர்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிற மாதிரியான ஒரு சடங்கு அதுவும் நடந்திருக்கு. இங்க பேரி வாசிப்பான் ஒருத்தன் இருக்கான். அது வந்து கல்வெட்டுல பெலின்னு இருக்கு. பெலி அப்படின்னா பலின்னு சொல்லுவாங்க. பலிபீடத்துல ஒரு பூஜை செய்வாங்க பார்த்தீங்களா? அதுதான் இது. இல்லன்னா பலிபீடத்துக்கு பூஜை செய்யும்போது மந்திரங்கள் சொல்றாங்கல்ல, அவங்கள இது குறிக்கும். அதே மாரி இது இரவு திருவிழான்னு சொல்றாங்க. இது பகல்ல நடக்கல. இரவு திருவிழாவா நடந்திருக்கு. சடங்கு நடத்துவதற்கு காப்பு கட்டும்போது நாண் கட்டுவாங்கல்ல, அந்த கயிறு மாரி கட்டுவாங்கல்ல, அது கட்டியிருக்காங்க. அப்போதும் 5 பிராமணர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, புண்ணியாகம், அந்த மந்திரங்கள், வேத உபநிடங்கள்லாம் வாசிச்சிருக்காங்க. இவ்வளோ விஷயமும் அந்த கல்வெட்டுல இருக்கு. இது வந்து நீங்க இந்த கல்வெட்டு எங்க போய் பார்க்கணும்னா, சோழேந்திர சிம்மேஸ்வரமுடையார் அரிஞ்சய சோழ பள்ளிப்படையில இது கிடையாது. அங்கேயும் ராஜேந்திர சோழர் கல்வெட்டு இருந்தாலும் அது வேற, இது வேற. அடுத்து இவ்விழாவில் நடைபெறும் யாகத்தில் யாகதேவர், யாகேஸ்வரி. யாகதேவர்ங்கிறது யாகத்தில் வரக்கூடிய அந்த தேவரை யாகதேவர்னு சொல்றாங்க. சிவபெருமான் தான் கிட்டத்தட்ட. அவங்கள நீராட்டு செய்றதுக்கு 8 கலசம் வச்சிருக்காங்க. நீராட்டு செய்யும்போது அந்த ஓமத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீராட்டின் போதும் புண்ணியாகம் வாசிக்கப்பெறும். இதில் 5 பிராமணர்கள் கலந்து கொள்வாங்களாம். அந்த விழாவில் ஹசு, இது தாங்க எனக்கு என்னன்னு தெரியல, ஹசு தேவருங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. இது யாரை குறிப்பிட்றாங்கங்கிறது புரியல. அது நானும் எல்லா டெஸ்ட்லையும் தேடி பண்ண தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். பரிவட்டம் சார்த்த பெறும். இல்லைன்னா அது வந்து ஒரு ஒரு ஆசிரியர் மாதிரி உள்ளவங்களான்னு தெரியல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அடுத்த ஹசு தேவரை எழுந்தருளச் செய்ய மாணினா சீடன்னு இல்லைன்னா மாணவன்னு குறிப்பிடுறாங்க. அதில் ஒருத்தன் நிற்பானா, அவன் பலியிட்டு பலிவாசகம் செய்வான். பலியிட்டு அப்படிங்கிறது என்னென்னா, பலிப்பீடத்தில் உட்கார்ந்து வாசிக்கக்கூடிய அந்த பூஜையை தான் பலி பூஜை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதற்கடுத்து இந்த விழாவில் ராஜேந்திர சோழன் திருக்கண்ணம் பூசி, திருக்கண்ணம்னா அவர் உடல் முழுக்க எண்ணெய் தேய்த்து நீராட்டுவாங்களாம். அப்போதும் புண்ணியாகம் வாசிக்க 5 பிராமணர் நிற்பர். இப்போ நம்ம பர்த்டே பார்ட்டியில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை குளிக்கிறோமோ அதே மாதிரி நடந்திருக்கு அந்த காலத்தில். பிறகு தீர்த்தவாரி நடைபெறும். இதற்கு 9 கலசம் வைக்கப்பெறும். அப்புறம் தீர்த்தவாணி கலசத்துக்கு புடவை சாத்தியிருக்காங்க. தீர்த்தவாரியில் புண்ணியாகம் வாசிக்கப்புறம் அந்த ஆசாரியனுக்கு தட்சணையா மோதிரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கூரை சேலை அதாவது புது துணி கொடுக்கப்பட்டிருக்கு. ராஜேந்திரன் நீராட்டு ஆடி மாதம்ல, அதனால் கண்டிப்பாக அந்த கூரை சேலை கொடுக்கப்படும். ராஜேந்திரன் நீராட்டு செய்ய எவ்வளோ கலசம் யூஸ் பண்ணியிருக்காங்க, 108 கலசம் நீர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் நெல், அரிசி, பொன், நீர் இதெல்லாம் அந்த விழாவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு.
இந்த திருவிழா தான் முதலாம் ராஜேந்திரனோட திருவிழாவா இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ராஜராஜ சோழர் காலத்துல ராஜேந்திர சோழனுக்கு என்ன நிலதானங்கள் குடுக்கப்பட்டதோ, அந்த நிலதானங்கள தன்னுடைய பிறந்தநாள் விழா அப்ப இந்த கோவில் மேல்பாடி சோமநாதேஸ்வரர் கோவிலோட இறைவனுக்கு தானமாக குடுத்திருக்கார் அப்படிங்கிறத இந்த கல்வெட்டு சொல்லுது. ஸோ இப்படி தான் அந்த காலகட்டத்தில மன்னர்களோட பிறந்தநாள் விழாவே கொண்டாடப்பட்டிருக்கு. அது குறித்த தகவல் தான் நான் தகவலா சொல்லியிருக்கேன். கல்வெட்டு டெக்ஸ்ட்டா கிடைச்சதுன்னா, அது நான் தனியாவே சொல்றேன். இன்னும் நல்லா டீப்பா எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம். இதுதாங்க. இதுதான் மாமன்னர் ராஜேந்திர சோழன் குறித்த பிறந்தநாள் கல்வெட்டுகள நமக்கு கிடைச்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். இன்னும் நெறைய கல்வெட்டுகள் இருக்கும். அத நம்ம அடுத்த இடத்துல பார்ப்போம். நாளைக்கு ஒரு கல்வெட்டு இருக்கு. டைம் இருந்தா போடுறேன். அது திருமலப்பாடி கல்வெட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டு. நிறைய விஷயங்கள அந்த கல்வெட்டு சொல்லுது. ரொம்ப ரொம்ப ஒரு அரிய பணி அந்த காலத்துல அவர் செய்திருக்கிறார். அத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். மாமன்னர் ராஜேந்திர சோழர் புகழ் ஓங்குங்க. ரொம்ப ஒரு முழு திருப்தியோட இருக்கு. இந்த தகவல எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி